ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? தண்டனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் ஒன்று. எப்படா ஜெயிலுக்கு போவோம், இவன் பண்ண தப்புக்கு நான் போய் இவ்வளோ பணம் கட்டிகிட்டு இருக்கேன்னு, என் ஃப்ரெண்டுக்காக நல்லவன்னு சொல்லி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், என்னை இப்போது அவன் பணம் வாங்கிட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான், இப்போ நான் தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய கெட்ட பேரில் உட்காந்துருக்கேன், நம்பி ஏமாந்துட்டேன் நான் அப்படின்னு விருச்சிக ராசி நண்பர்கள் ஒருத்தருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட், நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மனுஷால நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் குத்தும்போது தான் தெரியும், ஓ பெருசாக குத்திருக்கான் போல் இருக்குன்னு. எப்போ தெரியும்? இப்போ தெரியும். பாக்யஸ்தானத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய பிராப்தம். நல்லா பேசவே தெரியாதவங்க கூட இப்போ அம்மா ஆன்னு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிச்சுக்குமாமா, பயங்கரமாக இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கவே கொடுக்காதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வம் உங்களை பார்க்குதுங்க. தெய்வம் உங்கள் வீட்டு கதவை தட்டுது, தெய்வம் உங்களை பார்க்குது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் பிரதிரூபமாக நடக்கும். அதாவது உங்கள் இன்ட்யூஷன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் போய் தெய்வத்தை பார்க்க வேண்டியதில்லை, ரோட்டில் நடந்து போனால் தெய்வமே உங்களுக்கு குறுக்கால வருவாமா. அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். நிறைய பேருக்கு எதிர்பாராத காலேஜ் லெவலில் பெரிய அளவுக்கு சிக்ஸர், அதாவது சீட்டு கிடைக்கிறது, நிறைய பேருக்கு மெரிட்டில் கிளியர் பண்ணுறது, நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிளியர் பண்ணுறது. செவ்வாய்க்கு குரு பார்வை, உச்சபலம் பெறக்கூடிய குரு செவ்வாயை பார்க்கும்போது விருச்சிகத்தில் பிறந்த எவனாக இருந்தாலும் டாக்டர், விருச்சிகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக மெடிசின் சீட்டு உறுதி. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சீட்டு, சில பேருக்கு சிவில் சர்வீஸஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே மெயினாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெக்கானிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவது விருச்சிக ராசி நண்பர்களாக இருப்பாங்க. கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வேண்டானாலும் இவெல்லாம் ஒரு மக்கு பண்ணாலும் இவனுக்கு எப்படா வேலை கிடச்சதுன்னு சொல்லி எல்லாரும் வைத்தறிச்சல் பண்ணுற அளவுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுடைய உயர்வுங்கிறது பயங்கரம். அந்த பசங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு தான் வரும். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் 100% அடிக்கிறது நீங்கள் தான். நீங்களாம் ஜென்சியா வேறு லெவலில் இருக்கும். விருச்சிகம் உண்மையாகவே அந்தளவுக்கு நல்லா இருக்கும். தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு இருக்குது. அம்மா அப்பா கரெக்டாக பார்த்துக்கணும். அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு செய்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். இல்லைன்னா விளங்குறது கஷ்டம். நான் ஒரு மாதிரி சார், நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டு சார், இந்த வெங்காயம்லாம் வேண்டாம். குரு பார்வை இருக்கும்போது தெய்வ அனுகிரகத்தோடு போனீங்கன்னா எல்லாமே நடக்கும். சொல்லிட்டு போங்க, எங்கே போகிறீங்க, ஏது பண்ணுறீங்க, இந்த டைமில் வருவேன். கம்யூனிகேஷன் இப்போ கரெக்டாக மாறும்னு நான் சொல்ல வரேன், அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு சனிக்கு குரு பார்வை, அது பேரே தர்ம கர்மாதிபதி யோகம். விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு நாடாடக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. இப்போ யாராவது அரசியல் என்ட்ரி கொடுக்கணுமா, ஏதாவது கட்சியில் ஜாயின் பண்ணணுமா, கலைகளில் சாதிக்கணுமா, இல்லை சார் நான் கொத்தனாக மாறணும், இல்லை சார் நான் பெருசாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இறங்கணும், ஆர்கிடெக்சர் பண்ணணும்னா வெறித்தனமான முன்னேற்றம். வேண்டான்னாலும் சரி ஒரே ஆஃபராக வரும். அந்த அளவுக்கு விருச்சிகத்துக்கு ரொம்ப தூள் கிளப்பக்கூடிய நேரம். நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே சாதிக்கலாம். இப்போ மட்டும் நீங்கள் வேலை செய்யலைன்னா பெட்ஷீட்டு போட்டு படுத்து தூங்கிடுங்க. 10 வருஷத்துக்கு மறந்துடுங்க, வளர்ச்சியே இருக்காது. அதுதான் உண்மை. கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த தொழிலில் அந்த வருமானம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஒரே விஷயம் தான்மா, தேவைக்கு அதிகமான வருமானம், தேவைக்கு அதிகமான ஒரு வளர்ச்சி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, பெரிய பெரிய ஆர்டரு, அதே மாதிரி மரியாதை தேடி வரும். நீங்கள் போனீங்கன்னா வேலை நடக்கும், இன்னொருத்த நிமிஷம் வேலை நடக்காது. யூ கேன் see the difference லைஃப், அதுதான் நடக்கும். விருச்சிகத்துக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா கால் முட்டி, லிகமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஆசன வாயு, இடுப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளில் கவனமாக இருக்கும். கண்டிப்பாக இவர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும்ட்டீங்க, ராஜயோகம் நிறைய கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த குடும்ப பிரச்சனை, இல்லற வாழ்க்கை அப்படின்றது இவர்களுக்கு எல்லாம் சரியாயிடுமா. மே 22ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். பேசாத ஒருத்தன் பேசுவான், இவன் தான் ஆகவே ஆகாது வெட்டி விட்டுறலான்னு இருக்கிற நிலைமையில் திடீர்னு பேசுவான். 85% கல்யாணம் ஆகிடுமா.
விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக கல்யாணம் உறுதி. டிவோர்ஸ் ஆயிருந்துன்னா மறுமணம் உறுதி. உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர், இந்த வைப்பு செட் ஆகணும் சார். ஜென்ஜி சொல்லுதில்ல, அந்த வைப்பு செட் ஆகும், நல்லா இருப்பீங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? குரு உச்சபலம் பெறும்போது சாட்சாத் உங்கள் முன்னோர்களே மறுபடியும் வந்து பிறப்பாங்க. அதனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உறுதியாக நடக்கும். டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டியதில்லை. தெய்வம் பார்த்துச்சுன்னா டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் முன்னாடி கேன்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அடுத்த ரிப்போர்ட் வேணான்னு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பரிகாரம் சொல்லி பண்ணதுக்கப்புறம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அது இல்லைங்க, சின்னதாக இருக்குது, அது கேன்சர் கிடையாது, பயாப்சி பண்ணோம், ரிப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. லைவ்ல 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் இது. அவங்களுக்கு ஒரு உச்சபலம் பெற்றக்கூடிய ஜாதகம், அவ்வளோதான் மேட்ரு. புரிஞ்சுப்பீங்க நீங்களே. அந்தளவுக்கு நல்லா இருக்குது, தைரியமாக இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஏன்னா உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இப்போது கடகத்தில் உச்சமாகக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய முதல் ராசி உங்கள் ராசி தான். இது வரைக்கும் கஷ்டத்தில் இருந்தவங்க ஒரு 5-6 வருஷமாக உங்கள் ராசியை குரு பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறார். ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிற்கும்னா உங்களுக்கு வயதிற்கேற்றாற் போல் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, படிக்க முடியல, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அதில் ஸ்டாண்டர்டாக இல்லை, வேலை கிடைச்சாலும் சம்பளம் இல்லை, வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், வெளி மாநிலத்துக்கு படிக்க போகணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இங்கே சாதிக்க முடியல, அங்கே சாதிக்க முடியல, காதலில் தோத்துட்டேங்க, காதலிக்கிட்ட பேச முடியல, காதலன்கிட்ட பேச முடியல, ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டேன், ஒரு தொழிலில் ஏமாந்துட்டேன், ஒரு சொந்தக்கார்ட்ட ஏமாந்துட்டேன், ஒரு நண்பர்கிட்ட ஏமாந்துட்டேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு நடந்து விட்டது, என்னுடைய இலகிய மனதை அப்படியே ஒரு மாதிரியாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வசந்தம் வரப்போகின்ற அருமையான இனிமையான பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதைகள் அதிகப்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி அமையும். பாக்கியஸ்தானத்தில் வர்றார். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடியவர் எல்லா கௌரவத்தையும் கொடுப்பார். 4 பேர் கூடுகின்ற இடத்துல இப்போ தொங்கி போன முகத்தோடு போய் கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களும் அப்படியே நம்மக்கிட்டே ஒரு மாதிரியான ஒரு தெம்பு தெரியுது. என்னப்பா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற, ஜம்முன்னு இருக்கிற, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு எதிலும் ஒரு நல்லவைகள் அது நம்ம முகத்திலேயே தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாதமான ஒரு புத்துணர்ச்சியோடு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. முயற்சிகள் பலிக்குங்க, ஒரு கையிலேயே வெற்றி கிடைக்குங்க, எதிரி கூட நம்மளை கண்டா அப்படி ஒதுங்கி போகிற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. புத்திரபாக்கியம் கிடைக்குங்க. இந்த 1 வருஷத்துலேயே கல்யாணம் ஆகுங்க. கல்யாணம் ஆனவுடனே டக்குன்னு கருவுறுதல், புனிதமான அந்த இந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆண் வாரிசுக்காக ஏங்கியிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசுகள் 9லிருந்து அவரை உச்சமாகி 5 பார்ப்பார். 5 பார்க்கும்போது தன்னுடைய 5ஆம் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பில் ஆண் வாரிசு கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல். மருந்து சரியில்லை, மாத்திரை சரியில்லை, உடம்பு சரியில்லை, அப்படி சரியில்லைன்ட்டு மாசமான 2000 3000 ஆஸ்பத்திரிக்கே எடுத்துட்டு வச்சிருந்ததெல்லாம் அப்படியே விலகக்கூடிய சூழல்கள் என 1 3 5 9 ஆகிய நல்ல பாவகங்களை அப்படியே வலிமைப்படுத்தக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை என 80% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி. விருச்சிக ராசிக்கு உற்சாகம் தருமா சார்? உச்ச குரு நல்லதை தருவாரா சார்? இந்த சந்தேகத்தை விடுங்க, தருவார், கிடைக்கும், நடக்கும், கவலைப்படாது. ஏன் சார் இதை விட எப்போ சார் உங்களுக்கு நல்ல காலங்கள் பிறக்கும் இல்லையா? உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும், வீடு அமையும், வாசல் அமையும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருந்தது. யார் யாருக்கோ கை காமிச்சிங்க, அவன்லாம் நல்லா இருந்தான். சார் ஷேர் வாங்கிக்கோங்க சார், இந்த கம்பெனி ஒரு 100 ஷேர் வாங்குங்க, சூப்பராக சம்பாதிச்சான் 2 லட்சம் ரூபா. ஆனால் நீங்கள் அதில் ஒரு 10 ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கல, அவனுக்கும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. வருமானம் பெருகும், அடமானம் வச்ச நகைகள் வீட்டுக்கு வந்து சேரும், பூர்வீக சொத்துக்கள்லாம் பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸு, கச்சேரிலாம் தீரும். கல்யாணத்தில் எவ்வளோ சந்தேகப்பட்டுருக்கீங்கல்ல, குழப்பம், இந்த கல்யாணம் பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை சார், அதனாலே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட. எல்லாம் யோசிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்போ உடனே போய் அம்மாக்கிட்ட சொல்லுங்கள், பெண் பார்க்க சொல்லுங்கள். நல்ல அருமையான பெண் தேவதை வருவா, பானை பிடித்தவள் பாக்கியசாலியாக வருவா,
உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வாழ்க்கை வருவா. விருச்சிக ராசிக்கு எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க, பொண்டாட்டி வந்தால் தான் வாழ்க்கையே, மனைவி வந்தால் தான் சீதேவி வரும். அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வீடு அமையும், காரு பங்களா எல்லாமே அமையும். மனைவினால் அமையறது இல்லை, உங்கள் உழைப்பால் உயர்வால் ரொம்ப பிரமாதமாக உழைப்பீங்க சார். ஸ்டெடி மைண்ட் இல்லை, அதனால தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம், நீர் மோர் இல்லைன்னா பானகம், இது ரெண்டும் தானம் பண்ணி பாருங்களேன். வெறுமனே ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை. நோ டவுட் எதிரில் வரக்கூடிய சித்தர்களுடைய ஞானத்தை, அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் சொன்ன இந்த தானம் செஞ்சிங்கன்னா, திருநாவுக்கரசர் தன்னுடைய 85வது வயதில் என்ன தானம் செஞ்சார்? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீர் தானம் இல்லைங்களா? தண்ணீர் தானம். அந்த தண்ணீர் தானத்துக்கு அவ்வளோ பெரிய பலன் தரக்கூடிய ஒரு விசேஷம். வஸ்திர தானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் உங்கள் ராசிக்கு நீர் தானம் செய்வது அற்புத பலன் கிடைக்கும், உற்சாகத்தை தரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி அற்புதமான, மிக அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகிறாரு. ஸோ எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் உங்களுடைய மனோஸ்தானம் சொல்லக்கூடிய யோகஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதாவது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மிதுன ராசியில் இருந்துட்டு இருக்கார் இல்லையா, அந்த மிதுன ராசியில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்குள்ளே வந்துடுவார். கடகராசின்றது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய உச்ச வீடு, முழு பலம் பெறக்கூடிய வீடு. உங்களுக்கு குரு யார் அப்படின்னா முழு நட்பு கிரகம், முழு யோகங்களை கொடுக்கக்கூடியவர். அவர் உச்ச பலம் அடைகிறது உங்கள் ராசிக்கு மிக சிறந்த உன்னதமான யோகம். அந்த வகையில் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வைக்கு இங்கே ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. குரு பார்வையே உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்ம பலருமே சொல்லுவோம், குரு பார்த்தா போதும், குரு பார்த்தா போதும், குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா. அந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். குரு உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய குரு உச்ச பலம் பெற்று உங்கள் ராசிக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்குள்ள மிக சிறந்த நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் உங்களை விட்டு விலகி போயிட்டு முழுமையான ஒரு பரிசுத்தமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உங்களுக்குள்ள லைஃப்குள்ளே வரப்போகுது. உங்கள் மன ரீதியாகவுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எப்பயுமே அது உண்டு. அது இன்னும் அது வந்து இன்னும் வலுப்பட போகுது, இன்னும் மேம்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. குரு பார்வை பட்டாச்சு அப்படின்னாலும் நம்ம சுற்றி இருக்க சூழலே மாறிடுங்க, வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாயிருங்க, எல்லா வகையிலையுமே சிறப்பாயிடும். பொருளாதார ரீதியாகவும் சிறப்பாயிடும், நம்மளுடைய ஆத்ம பலமும் கூடும், தெய்வ பக்தி, இயற்கையாகவே தெய்வத்தோட அனுகூலம் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க பலமாறாங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் நமக்கு நல்லதோ அதே விஷயந்தான் இங்கே நடக்க போகுது. குறிப்பாக விருச்சிக ராசிக்கு முதல் தரமான யோகங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார். அவர் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்து அதிபதி இல்லையா, அதனால் உங்களுடைய பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும். அது ஒரு பக்கம் இருக்க, உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ உங்களுடைய குடும்ப சூழல்களில் சொந்த பந்தம் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், கணவன் மனைவி உறவு சிக்கல்கள், இது எல்லாமே தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கை சூழலுக்குள்ளே வரப்போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனோஸ்தானத்துக்கு அதிபதி தான் குரு பகவான். உங்களுடைய மனோஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் கை மேலே வந்து கிடைக்க போகுது அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட போகிறீங்க, நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கா அப்படின்னு நீங்கள் வியக்கிற அளவுக்கு குருவுடைய அந்த பயிற்சிக்கு அப்புறமான காலம் வந்து உங்களுக்கு சிறப்பான யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் அனுபவிக்கும் போது நிச்சயமாகவே வந்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அந்த குரு கொடுக்கக்கூடிய யோகங்கள் வந்து நிரந்தரமானது. அதை வந்து தற்காலிகமாக அந்த ஒரு பயிற்சியாகி வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்துட்டு ஒரு வருஷம் அங்கே இருக்க போகிற கடகராசியில் அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் யோகம் கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிடையாது. அந்த ஒரு வருஷம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த யோக பலன்கள் உங்கள் எதிர்காலத்துக்கே மிகப்பெரிய அடித்தளங்களை அமைச்சு கொடுத்துருன்ற அளவுக்கான சிறப்பான யோகங்களை செய்ய போகிறாரு. இந்த நம்ம எப்படி வந்து நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோபல சார் சொல்லுவார் இல்லையா, அந்த டயலாக் வந்து உங்களுக்கு பொருந்த போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்புமா, மேல்நிலைக்கு வருமா அப்படின்ட்டு பல வருத்தங்களும் சங்கடங்களும் இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே மாறிட்டு உங்களுக்குள்ளேயே நான் தானே ஜெயிப்பேன், நான் தான் எல்லா இடத்துலையும் முதன்மையாக வரப்போகிறேன், என் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக ஒரு பெரிய நிலையை அடைய போகிறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து அதை நிஜமும் ஆக்கி கொடுக்கக்கூடிய வேலையை தான் குரு பகவான் செய்ய போகிறார். 9ஆம் இடத்து குரு அற்புதமான யோகங்களை செய்வாங்க அப்படின்றது வந்து ஜோதிட விதி.
அந்த வகையில் சிறப்பான யோகங்களை செய்ய போகிறார். அதையும் தாண்டி அவர் இருக்கிற ஸ்தானமான அந்த 9ஆம் இடம் அப்படின்றத விட அவர் இருக்கிற ஸ்தானத்தை விட அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு பலம் அதிகமாக யோகங்கள் அதிகமாக்கி கொடுப்பாரு. அந்த வகையில் உங்கள் ராசிக்கே யோகம் கிடைக்க போது உங்கள் ராசியே குரு பார்க்க போகிறாரு. அது போக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்குது. 3ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய முயற்சி, விருப்பம், ஆசை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், தைரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய செயல்களில் இன்னும் முன்ன எப்போதையும் கூட இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் செயல்படுறதுக்கான சூழல்களை வந்து குரு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கும் குரு தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறார். அந்த 5ஆம் இடம்ன்றது குருவுடைய மீன ராசி தான். அவர் தன்னுடைய சொந்த வீட்டையே குரு வந்து பாக்கியஸ்தானத்துலேருந்து பார்க்க போகிறார் அப்படின்றது வந்து பரிசுத்தமான சூழல்கள், நல்ல நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி வர போகிறாங்க. உங்களோட நல்ல மனிதர்கள் மட்டுமே பயணிக்க போகிறாங்க. அவங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்க மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்க. கூடயே இருந்து பொறாமப்படக்கூடிய, போட்டி போடக்கூடிய மனநிலை உள்ள எதிர்மறையான சக்திகள் உங்கள்கிட்ட விலகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக பல பெரிய முன்னேற்றங்கள் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றது தான் இந்த ஜூன் 2ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியுடைய பலனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது.